ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது குரூப் 2 2A சிலபஸில் ஹிஸ்ட்ரியில் வந்து குப்தர்கள் அப்படிங்கிற டாபிக் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் டேர்ம் 3ல் லெசன் 3 பேஜ் நம்பர் 122 இருக்குது. 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் லெசன் வந்து 7 பேஜ் நம்பர் 100ல் கொடுத்துருப்பாங்க. 12th எத்திக்ஸில் வந்து லெசன் 5 பேஜ் நம்பர் வந்து 95ல் 5.3ல் வந்து கொடுத்துருப்பாங்க குப்தர்கள் பற்றி. இப்போ வந்து நாம் வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் டேர்ம் 3ல் இருக்கக்கூடிய லெசன் 3 வந்து பார்க்கலாம். அது பார்த்தோம் அப்படின்னா பேரரசுகளின் காலம், குப்தர்கள் மற்றும் வர்த்தனர், ஹர்சர் பற்றியும் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த லெசனில். அலகு 3 பேரரசுகளின் காலம், குப்தர்கள் மற்றும் வர்த்தனர். ஃபஸ்ட்டு அறிமுகம் அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிபி 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வட இந்தியாவில் குஷானர்களாலும் தெற்கே சாதவாகனர்களாலும் நிறுவப்பட்டிருந்த வலிமை வாய்ந்த பேரரசுகள் பெருமையும் வலிமையும் இழந்தன. குஷானர்களும் தெற்கே சாதவாகனர்களாலும் நிறுவப்பட்டிருந்த பேரரசுகள் என்னாச்சு அப்படின்னா வலிமை இழக்கும் போது தான் யார் உள்ளே வராங்க அப்படின்னா குப்தர்கள் ஆட்சி வந்து நிறுவப்படுது. சந்திரகுப்தரை ஒரு அரசை உருவாக்கி தனது வம்சத்தின் ஆட்சியினை வந்து நிறுவ வைத்தது இந்த சூழல். அதாவது குஷானர்களும் சாதவாகனர்களும் வந்து வலிமை இழக்கும் போது குப்தர்களுடைய ஆட்சி வந்து நிறுவப்படுது. சந்திரகுப்தர் வந்து என்ன பண்ணுறாரு, அவருடைய ஆட்சியை வந்து நிறுவுறாரு. இந்த ஆட்சி வந்து 200 ஆண்டு காலம் நீடித்தது. இந்த குப்தர்களின் ஆட்சி வந்து எத்தனை ஆண்டு காலம் நீடித்தது அப்படின்னா 200 ஆண்டு காலம் வந்து நீடித்தது. குப்தர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு அதை தொடர்ந்து ஏறத்தாழ 50 ஆண்டு இடைப்பட்ட காலத்துக்கு பின்னர் வர்த்தன அரச வம்சத்தை சேர்ந்த ஹர்சர் வட இந்தியாவை கிபி 606 647 வரை ஆட்சி புரிந்தார். குப்தர்களுக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா வர்த்தன அரச வம்சத்தை சேர்ந்த ஹர்ஷர் அப்படிங்கிறவர் வந்து வட இந்தியாவை வந்து ஆட்சி புரிகிறாரு 606 647. அப்போ குப்தர்களுக்கு முன்னாடி ஆட்சி புரிஞ்சவங்க யார் அப்படின்னா குஷானர்களும் தெற்கே வந்து சாதவாகனர்களும் ஆட்சி புரிஞ்சாங்க. குப்த அரசுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவங்க தான் யார் அப்படின்னா ஹர்சர். வர்த்தன அரச வம்சத்தை நிறுவிய ஹர்சர் வந்து ஆட்சிக்கு வராரு. இப்போ குப்த வம்சத்தை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய சான்றுகள் என்னெல்லாம் பார்க்குறோம். தொல்லியல் சான்றுகள் பார்த்தோம் அப்படின்னா குப்த அரசர்களால் வெளியிடப்பட்ட தங்க, வெள்ளி, செப்பு நாணயங்கள். குப்த அரசர்கள் வெளியிட்ட தங்க, வெள்ளி, செப்பு நாணயங்கள் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், குப்தர்களுடைய வரலாற்றை அறிந்து கொள்கிறோம். அதே மாதிரி சமுத்திரகுப்தரின் அலகாபாத் தூண் கல்வெட்டு, சமுத்திரகுப்தருடைய அலகாபாத் தூண் கல்வெட்டு, மெஹரௌலி இரும்பு தூண் கல்வெட்டு, 2ஆம் சந்திரகுப்தரின் உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு. அப்போது அலகாபாத் தூண் கல்வெட்டு வந்து யாருடையது அப்படின்னா சமுத்திரகுப்தர். அதே மாதிரி 2ஆம் சந்திரகுப்தருடைய உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு. பிதாரி தூண் கல்வெட்டு அப்படிங்கிறது ஸ்கந்தகுப்தரின் பிதாரி தூண் கல்வெட்டு. அடுத்து கத்வா பாறை கல்வெட்டு, மதுபான் செப்பு பட்டயம் வந்து பஞ்சாப். அடுத்து சோனாபட் செப்பு பட்டயம், அதே மாதிரி நாலந்தா களிமண் முத்திரை பொறிப்பு. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தொல்லியல் சான்றுகள். இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், குப்தர்களை பற்றி நம்ம வந்து அறிஞ்சுக்கிறோம். இது இல்லாமல் பார்த்தோன்னா இலக்கிய சான்றுகள், விஷ்ணு, மத்சய, வாயு, பாகவத புராணங்கள், நாரதரின் நீதி சாஸ்திரம். விஷ்ணு, மத்சய, வாயு மற்றும் பாகவத புராணங்கள் மூலமாக நம்ம வந்து அறிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நாரதரின் நீதி சாஸ்திரம், விசாக தத்தரின் தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம். விசாக தத்தர் எழுதினது என்ன, நாரதர் எழுதியது வந்து நீதி சாஸ்திரம், நாரதர் நீதி ஞாபகம் வச்சுக்கோங்க. விசாக தத்தர் வந்து தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம். பாணரின் ஹர்ஷ சரிதம், காளிதாசரின் நாடகங்கள். அதே மாதிரி 2ஆம் சந்திரகுப்தரின் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன பௌத்த துறவி யார் அப்படின்னா பாகியானின் பயண குறிப்புகள் மூலமாகவும் நம்ம அறிஞ்சுக்கிறோம். அப்போ பாகியான் வந்து யாருடைய காலத்தில் இந்தியாவுக்கு வந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் தான் அவர் வந்து இந்தியாவுக்கு வராரு. அடுத்தது ஹர்சரின் ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா. ஹர்சர் எழுதியது என்னெல்லாம் அப்படின்னா ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா. யுவாங் சுவாங் எழுதினது வந்து சியூகி அப்படிங்கிறது எழுதியிருப்பார். அடுத்து குப்த அரச வம்சம் வந்து எவ்வாறு நிறுவப்படுதல் அப்படின்னு பார்க்குறோம். குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா ஸ்ரீகுப்தர். அவர் தற்போதைய வங்காளம், பீகார் பகுதிகளை ஆண்டதாக கருதப்படுகிறது. அப்போது குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஸ்ரீகுப்தர். நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் இவருடையது. அப்போ நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்ரீகுப்தர். இவருக்கு பின்னர் இவருடைய மகன் கடோத்கஜர் அரச பதவியேற்றார். கல்வெட்டுகளில் இவர்கள் இருவருமே மகாராஜா என்றே குறிப்பிடப்பட்டுள்ளனர். அடுத்து பார்த்தோன்னா ஸ்ரீகுப்தருடைய பையன் யார் அப்படின்னா கடோத்கஜர்.
இவர் வந்து பதவி ஏற்கிறாரு. கல்வெட்டுகளில் 2 பேருமே என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா மகாராஜா அப்படின்னு குறிப்பிடப்படுறாங்க. அடுத்து யார் வராங்க அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர் வராரு. கிபி 319 335 வரைக்கும் அவருடைய ஆட்சி. முதலாம் சந்திரகுப்தருடைய ஆட்சி வந்து கிபி 319 335. முதலாம் சந்திரகுப்தர் புகழ்பெற்ற வலிமை மிகுந்த லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை வந்து மணம் முடிக்கிறார். முதலாம் சந்திரகுப்தருடைய மனைவி யார் அப்படின்னா லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவி. இவர் இந்த குடும்பத்தின் ஆதரவோடு வட இந்திய சிற்றரசுகள் பலவற்றை இவர் வெற்றி கொண்டு ஒரு பேரரசின் முடியரசராக தன்னை முடிசூட்டி கொண்டார். முதலாம் சந்திரகுப்தர் யார் அப்படின்னா புகழ்பெற்ற வலிமை மிகுந்த லிச்சாவி அப்படிங்கிற ஒரு அரச வம்சத்தை சேர்ந்த குமாரதேவி அப்படிங்கிறவங்க வந்து மணமுடிகிறாரு. அடுத்து பார்த்தோன்னா இந்த குடும்பத்தின் ஆதரவோடு வட இந்திய சிற்றரசுகள் பலவற்றை இவர் வெற்றி கொண்டு ஒரு பேரரசின் முடியரசராக இவர் வந்து முடிசூட்டிக் கொள்கிறாரு. சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்டவை என கருதப்படும் தங்க நாணயங்களில் சந்திரகுப்தர் குமாரதேவி ஆகியோரின் உருவங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம், அதில் இடம்பெற்றிருக்கும். லிச்சாவையா என்ற வாசகமும் அதில் வந்து இடம்பெற்றிருக்கும். அப்போது முதலாம் சந்திரகுப்தர் வந்து என்ன நாணயம் வெளியிட்டார் அப்படின்னா தங்க நாணயங்கள். அந்த தங்க நாணயங்களில் பார்த்தோன்னா முதலாம் சந்திரகுப்தர் மற்றும் அவருடைய மனைவி குமாரதேவியோடைய உருவங்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். அதே மாதிரி லிச்சாவையா அப்படிங்கிற ஒரு வாசகமும் அதில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். லிச்சாவி அப்படிங்கிறது பழமையான கனச்சங்கங்கள் ஒன்று. அதனுடைய ஆட்சி பகுதி கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்டதாக இருந்தது. லிச்சாவி அப்படிங்கிறது ஒரு பழமையான கனச்சங்கம். அதனுடைய ஆட்சி பகுதி பார்த்தோன்னா கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்டது. அடுத்து யார் வராங்க அப்படின்னா சமுத்திரகுப்தர். இவருடைய ஆட்சி பார்த்தோம் அப்படின்னா கிபி 335 380 வரைக்கும் ஆட்சி புரிகிறாரு. முதலாம் சந்திரகுப்தர் பார்த்தோன்னா 319 335. சமுத்திரகுப்தர் பார்த்தோம் அப்படின்னா 335 380 வரைக்கும் ஆட்சி புரிகிறாரு. முதலாம் சந்திரகுப்தருடைய பையன் தான் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர். குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசர். முதலாம் சந்திரகுப்தருடைய பையன் தான் யாருன்னா சமுத்திரகுப்தர். இவர் வந்து குப்த அரச வம்சத்தினுடைய தலை சிறந்த அரசர். சமுத்திரகுப்தரின் அவைகள புலவர் தான் யார் அப்படின்னா ஹரிசேனர். இவர் வந்து பிரயாகை மெய்கீர்த்தி அலகாபாத் இவர் தான் என்ன பண்ணுவார், ஹரிசேனர் மூலமாக தான் பிரயாகை மெய்கீர்த்தினா பிரசிஸ்தின்னு சொல்லுவாங்க. அலகாபாத் தூணில் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது. சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான மிக முக்கியமான சான்று இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு. சமுத்திரகுப்தருடைய ஆட்சிக்கான மிக முக்கியமான சான்று தான் இந்த பிரயாகை தூண் கல்வெட்டு, இல்லைன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. பிரசிஸ்தி மெய்கீர்த்தி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சமஸ்கிருத சொல். அதன் பொருள் வந்து ஒருவரை பாராட்டி புகழ்வது. பிரசிஸ்தி அப்படின்னா ஒரு சமஸ்கிருத சொல். அதனுடைய பொருள் வந்து ஒருவரை பாராட்டி புகழ்வது. அவைகள புலவர்கள் அரசர்களை புகழ்ந்து பாடி அவர் தம் சாதனைகளை பட்டியலிட்டனர். இவை பின்னர் மக்கள் படித்து தெரிந்து கொள்வதற்காக தூண்களில் பொறிக்கப்பட்டன. என்ன பண்ணுவாங்கன்னா புலவர்கள் வந்து அரசர்களை புகழ்ந்து பாடி அவங்களுடைய சாதனைகளை வந்து பட்டியலிடுவாங்க. இதை வந்து மக்கள் தெரிந்து கொள்வதற்காக அதை என்ன பண்ணுவாங்க, தூண்களில் பொறிப்பாங்க. அதுதான் என்னன்னா மெய்கீர்த்தி. அடுத்து குப்த அரச வம்சம் ஒருங்கிணைக்கப்படுதல். சமுத்திரகுப்தர் மகத்தான போர் தளபதி. அவர் பேரரசர் ஆனவுடன் நாடு முழுவதும் படையெடுத்து சென்றார். தென்னிந்தியாவின் மீதும் படையெடுத்தார். யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர் வந்து ஒரு போர் தளபதி. அவர் என்ன பண்ணுறாரு, தென்னிந்தியாவின் மீது படையெடுத்து சென்று தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபனை சமுத்திரகுப்தர் வந்து தோற்கடித்தார். அப்போ பல்லவ அரசன் விஷ்ணுகோபனை தோற்கடித்தவர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர். தென்னிந்தியாவின் மீது படையெடுத்து சென்று பல்லவ அரசர் விஷ்ணுகோபனை தோற்கடித்தவர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர். இது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா வட இந்தியாவிலும் சமுத்திரகுப்தர் 9 அரசுகளை கைப்பற்றார். தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபனை வந்து தோற்கடிக்கிறார் சமுத்திரகுப்தர். அடுத்து வட இந்தியாவில் பார்த்தோன்னா 9 அரசுகளை வந்து கைப்பற்றாரு. தென்னிந்தியாவை சேர்ந்த 12 அரசர்களை தனக்கு கட்டுப்பட்ட சிற்றரசர்களாக்கி அவர்களை கப்பம் கட்ட செய்தார். வட இந்தியாவில் பார்த்தோன்னா 9 அரசுகளை தோற்கடிக்கிறாரு. தென்னிந்தியாவில் 12 அரசுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவங்கள வந்து வரி செலுத்துறதுக்கு, அதாவது கப்பம் கட்ட வந்து வைக்கிறாரு. கிழக்கு வங்காளம், அஸ்ஸாம், நேபாளம், பஞ்சாபின் கிழக்கு பகுதி ஆகியவற்றில் அரசர்களும் ராஜஸ்தானத்தை சேர்ந்த பல்வேறு பழங்குடியினரும் சமுத்திரகுப்தரின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சமுத்திரகுப்தரின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரெல்லாம் அப்படின்னா கிழக்கு வங்காளம், அஸ்ஸாம், நேபாளம், பஞ்சாபின் கிழக்கு பகுதி ஆகியவற்றில் இருக்கக்கூடிய அரசர்களும் ராஜஸ்தானத்தை சேர்ந்த பல்வேறு பழங்குடியினரும் என்ன பண்ணாங்க, சமுத்திரகுப்தரின் மேலாதிக்கத்தை வந்து ஏற்றுக்கொண்டாங்க. அடுத்து பார்த்தோன்னா சமுத்திரகுப்தர் யார் அப்படின்னா ஒரு விஷ்ணு பக்தர். அவர் வந்து என்ன பண்ணார், குதிரைகளை பலியிடும் வேள்வியினை சமுத்திரகுப்தர், அதாவது தனது மேலாதிக்கத்தை நிலைநாட்டும் அரசரால் நிகழ்த்தப்படும் வேதகால சடங்கு. வேத காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குதிரைகளை பலியிடும் வேள்வி வந்து நடத்தினாங்க. அதை வந்து மீண்டும் நடைமுறைப்படுத்தியவர் யார் அப்படின்னா இந்த சமுத்திரகுப்தர் தான். அவர் தங்க நாணயங்களை வெளியிட்டார். முதலாம் சந்திரகுப்தர் வந்து என்ன பண்ணார், தன்னுடைய பெயர் அதே மாதிரி அவருடைய மனைவி பெயரை வந்து என்ன பண்ணியிருப்பார், தங்க நாணயங்களில் பொறிக்க செஞ்சிருப்பார்.
அவர் வந்து லிச்சாவை அப்படிங்கிற வாசகமும் அந்த தங்க நாணயத்தில் இடம்பெற்றிருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த சமுத்திரகுப்தர் என்ன பண்ணியிருப்பாருன்னா தங்க நாணயங்களை வந்து வெளியிட்டிருப்பார். அவற்றுள் ஒன்றில் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. அவர் மிகச்சிறந்த படையெடுப்பாளர் மட்டுமல்ல கவிதை பிரியரும் கூட. அதனால் அவரை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா கவிராஜா அப்படிங்கிற பட்டமும் அவருக்கு இருந்துச்சு. சமுத்திரகுப்தர் வந்து ஒரு விஷ்ணு பக்தர். அதை வேதகால சடங்குகளை போல குதிரைகளை வெளியிடும் முறையினை வந்து நடைமுறைப்படுத்தினார். அதே மாதிரி சமுத்திரகுப்தர் வந்து தங்க நாணயங்களை வந்து வெளியிட்டார். அந்த நாணயங்களில் வந்து என்ன பண்ணார், வீணை வாசிப்பது போன்ற உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருந்துச்சு. இவர் வந்து ஒரு மிகச்சிறந்த படையெடுப்பாளர் மட்டுமில்லை கவிதை பிரியர். அதனால் அவர் வந்து கவிராஜா அப்படிங்கிற பட்டமும் சமுத்திரகுப்தருக்கு வந்து இருந்தது. இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் என்னும் பௌத்த அரசன் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர். இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் அப்படிங்கிற பௌத்த அரசர் வந்து யாருடைய சமகாலத்தவர் அப்படின்னா சமுத்திரகுப்தரினுடைய சமகாலத்தவர். அடுத்து யார் வராங்க அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர் வராரு. கிபி 380 415 வரைக்கும் இவருடைய ஆட்சி காலம். 380 சமுத்திரகுப்தருடைய ஆட்சி முடியுது. அடுத்து 2ஆம் சந்திரகுப்தர் வந்து கிபி 380 415 வரைக்கும் ஆட்சி புரிகிறார். 2ஆம் சந்திரகுப்தர் யாருடைய பையன் அப்படின்னா சமுத்திரகுப்தருடைய பையன். சமுத்திரகுப்தரின் பையன் தான் யார், 2ஆம் சந்திரகுப்தர். அவங்களுடைய தாத்தா பேர் என்னது, 1ஆம் சந்திரகுப்தர் இருக்கார்ல, அதனால இவருடைய பேரும் என்ன பண்ணிட்டாங்க 2ஆம் சந்திரகுப்தர்னு வச்சுட்டாங்க. அவருடைய தாத்தா பேர் தான் வந்து இவருக்கு வச்சிருக்காங்க. அவங்க அப்பா யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர். அவங்க தாத்தா யாருன்னா 1ஆம் சந்திரகுப்தர். 2ஆம் சந்திரகுப்தருடைய தாத்தா தான் 1ஆம் சந்திரகுப்தர். அவங்களுடைய 2ஆம் சந்திரகுப்தருடைய அப்பா யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர். இவருக்கு இந்த 2ஆம் சந்திரகுப்தருக்கு இன்னொரு பெயர் வந்து இருக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேர் விக்ரமாதித்யர் அப்படின்னும் இவரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தோன்னா சாக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாவளத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றினார். அப்போ சாக அரசர்களை தோற்கடித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர். தென்னிந்திய அரசர்களோடு நட்புறவை பேணினார். இவர் வந்து என்ன பண்ணார், தென்னிந்திய அரசர்களோடு நட்புறவை பேணினார். யார், 2ஆம் சந்திரகுப்தர். குதுப் மீனாருக்கு அருகே இரும்பு தூண் இந்த விக்ரமாதித்யரால் உருவாக்கப்பட்டது. விக்ரமாதித்யா அப்படிங்கிறது நம்ம நிறைய கதைகளில் கூட படிச்சிருப்போம்ல, இந்த 2ஆம் சந்திரகுப்தர் தான் விக்ரமாதித்யர். இந்த குதுப் மீனாருக்கு அருகே உள்ள அந்த இரும்பு தூண் வந்து இந்த 2ஆம் சந்திரகுப்தரால் உருவாக்கப்பட்டது தான். இவருடைய ஆட்சியின் போது பாகியான் அப்படிங்கிற சீன பௌத்த அறிஞர் வந்து இந்தியாவுக்கு வந்தார். பாகியான் வந்து யாருடைய ஆட்சியில் வந்தார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தருடைய காலத்தில் தான் வந்தார். மிகச்சிறந்த அறிஞர்களும் புலவர்களும் எழுத்தாளர்களும் கலைஞர்களும் நவரத்தினங்கள் இவருடைய அவையை அலங்கரித்ததாக கூறப்படுகிறது. அவர்களில் காளிதாசர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சிறந்தவர் அப்படின்னு தெரியும். விக்ரமாதித்யன் அவையில் இருந்த நவரத்தினங்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்குறோம். காளிதாசர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சமஸ்கிருத புலவர். ஹரிசேனர் அப்படிங்கிறவரும் யார், ஒரு சமஸ்கிருத புலவர். அமரசிம்ஹர் அப்படிங்கிறவர் அகராதியல் ஆசிரியர். ஞாபகம். அமரசிம்ஹர் வந்து அகராதியல் ஆசிரியர். தன்வந்திரி அப்படிங்கிறவர் வந்து ஒரு மருத்துவர். காகபானகர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சோதிடர். சன்கு அப்படிங்கிறவர் வந்து ஒரு கட்டடக்கலை நிபுணர். வராக மிகிரர் அப்படிங்கிறவர் வந்து வானியல் அறிஞர். வராச்சி அப்படிங்கிறவர் வந்து ஒரு இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். விட்டல் பட்டர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மாய வித்தைக்காரர், மெஜிசியன் சொல்லுவாங்கள்ல, விட்டல் பட்டர் அப்படிங்கிறவர் ஒரு மாய வித்தைக்காரர். காளிதாசர் வந்து சமஸ்கிருத புலவர். ஹரிசேனரும் சமஸ்கிருத புலவர். அமரசிம்ஹர் அப்படிங்கிறவர் வந்து அகராதியல் ஆசிரியர். தன்வந்திரிங்கிறவர் வந்து மருத்துவர். காகபானகர் அப்படிங்கிறவர் வந்து ஜோதிடர். சன்கு அப்படிங்கிறவர் வந்து கட்டடக்கலை நிபுணர். வராக மிகிரர் அப்படிங்கிறவர் வந்து வானியல் அறிஞர். வானியல் அறிஞர். வராச்சி அப்படிங்கிறவர் பார்த்தோன்னா இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். விட்டல் பட்டல் அப்படிங்கிறவர் வந்து மாய வித்தைக்காரர். இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் அப்படிங்கிறவர் வந்து சமுத்திரகுப்தருடைய சமகாலத்தவர். மேகவர்மன் அப்படிங்கிறவர். அதே மாதிரி 2ஆம் சந்திரகுப்தருக்கு பட்ட பெயர்கள்லாம் இருக்குது. விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்ம நரேந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தருடைய பட்டப்பேர். இதில் வந்து ரொம்ப பிரபலமான பேர் வந்து எது, விக்ரமாதித்யர். 2ஆம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர்கள் என்னெல்லாம், விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்ம நரேந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ. இதெல்லாம் வந்து இவருடைய பட்டப்பெயர்கள். 2ஆம் சந்திரகுப்தருக்கு அடுத்து யார் வராங்க அப்படின்னா அவருடைய பையன். 2ஆம் சந்திரகுப்தருடைய பையன் யார், குமாரகுப்தர் வந்து ஆட்சிக்கு வராரு. இவர் தான் யார் அப்படின்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர். 2ஆம் சந்திரகுப்தருடைய பையன் யார், குமாரகுப்தர். அவர் வந்து ஆட்சிக்கு வராரு. இவர் தான் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர். பாகியான் வந்து யாருடைய ஆட்சி காலத்தில் வந்தார் நம்ம பார்த்தோம். அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் தான் வந்தவர். சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாகியான். அவர் யார், சீனாவை சேர்ந்த ஒரு பௌத்த துறவி. இந்த பாகியான் அப்படிங்கிறவர் இந்தியாவுக்கு வந்தார். அவருடைய பயண குறிப்புகள் குப்தர் காலத்து மக்களின் சமூக பொருளாதார மத ஒழுக்க நிலைகள் பற்றிய செய்திகளை நமக்கு வழங்குகின்றன.
பாஹ்யானின் கூற்றுப்படி மகதத்து மக்கள் மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர். கடுமையான தண்டனையின்றி நீதி வழங்கப்பட்டது. மரண தண்டனை வழங்கப்படவில்லை. கயா பாழடைந்திருந்தது. கபிலவஸ்து காடாகி இருந்தது. ஆனால் பாடலிபுத்திரத்தில் மக்கள் செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர் அப்படின்ட்டு பாஹ்யான் அவருடைய பயண குறிப்பில் சொல்லியிருக்காரு. இவர் 2ஆம் சந்திரகுப்தர் காலத்துக்கு இந்தியாவுக்கு ஒரு பௌத்த துறவி தான் பாஹ்யான். இவர் குப்தர் காலத்து சமூக மக்களின் மத ஒழுக்க நிலைகள் பற்றி பதிவு செஞ்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, கயா பாழடைந்திருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மகதத்து மக்கள் ஆனால் எப்படி இருந்தாங்களாம், மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கயா பாழடைந்திருந்தது. கபிலவஸ்து காடாக இருந்துச்சு. ஆனால் பாடலிபுத்திரத்தில் மக்கள் செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குமாரகுப்தருக்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தருடைய பையன் தான் யார், குமாரகுப்தர். முதலாம் குமாரகுப்தர் தான் யார், நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்குனார். குமாரகுப்தருக்கு அடுத்து யார் வராங்க அப்படின்னா ஸ்கந்தகுப்தர் அப்படிங்கிறவர் வராரு. இவர் ஹீனர்களின் படையெடுப்பை சந்திக்க நேரிட்டது. ஹீனர்களின் படையெடுப்பை சந்திக்க நேரிட்டவர் யார், ஆனால் அவர் என்ன பண்ணுவார், அவங்களை தோற்கடித்து விரட்டிடுவார். ஹீனர்களின் படையெடுப்பை தடுத்தவர் யார், ஸ்கந்தகுப்தர். குமாரகுப்தருக்கு அடுத்து யார் வராங்க, ஸ்கந்தகுப்தர் வராரு. ஹீனர்களின் படையெடுப்பை தடுத்து விரட்டிடுறாரு. ஆனால் 12 ஆண்டுகளுக்கு பின்னர் படையெடுத்து வந்த ஹீனர்கள் குப்த பேரரசை தோற்கடித்தனர். ஆனாலும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஹீனர்களின் படையெடுப்பை தடுத்தவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா ஸ்கந்தகுப்தர். அவர் தான் தடுத்து தோற்கடிப்பார். ஆனாலும் 12 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் ஹீனர்கள் படையெடுத்து குப்த பேரரசை வீழ்த்திடுவாங்க. மிகச்சிறந்த குப்த பேரரசுகளில் கடைசி பேரரசர் யார் அப்படின்னா குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் யாருன்னா பாலாதித்யர். அவருக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் அரியணை ஏறுவார். இவர் பௌத்த மதத்தில் ஈர்க்கப்பட்டவர். இந்த குப்த அரசர்களில் கடைசி பேரரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாலாதித்யர். அவருடைய இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா முதலாம் நரசிம்மகுப்தர். பாலாதித்யருடைய இன்னொரு பெயர் முதலாம் நரசிம்மகுப்தர். இவர் பௌத்த மதத்தில் ரொம்ப ஈடுபாடோடு இருப்பார். இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா மிகிரகுலர் அப்படிங்கிறவருக்கு கப்பம் கட்டி வந்தார். அவருக்கு வரி செலுத்திட்டு வருவார். ஆனால் அந்த மிகிரகுலர் பௌத்தத்தை இந்த பாலாதித்யர் பௌத்த மதத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். அந்த பாலாதித்யர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, மிகிரகுலருக்கு கப்பம் கட்டிட்டு இருக்காரு. ஆனால் மிகிரகுலருக்கும் பௌத்த மதத்தை ரொம்ப பகைமையோடு பார்ப்பார். இதனால் என்ன பண்ணிடுவாருன்னா அந்த பாலாதித்யர் மிகிரகுலருக்கு கப்பம் கட்டுவதை நிறுத்திடுவார். இது இல்லாமல் மிகிரகுலரை கைது செய்து என்ன பண்ணிடுவார், சிறையில் அடைப்பதில் பாலாதித்யர் வெற்றி பெற்றாலும் என்ன பண்ணிடுவார், அந்த மிகிரகுலரை கைது செய்து சிறையிலையும் அடைச்சிருவார். இருந்தாலும் மிகிரகுலர் வஞ்சகமாக பாலாதித்யரை என்ன பண்ணிடுவார், மகதத்திலிருந்து வெளியேற்றிடுவார். பாலாதித்யருக்கு பின்னர் மாபெரும் குப்த பேரரசு தேய்ந்து காணாமற் போனது. குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார் அப்படின்னா விஷ்ணுகுப்தர். குப்த அரசில் கடைசி பேரரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாலாதித்யர். அதாவது அவருடைய இன்னொரு பேர் முதலாம் நரசிம்மகுப்தர் அப்படின்னு சொல்லுவோம். இவர் என்ன பண்ணுவார், பௌத்த மதத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். இந்த பாலாதித்யர் அப்படிங்கிற பேர் கொண்ட இந்த முதலாம் நரசிம்மகுப்தர் அப்படிங்கிறவர் பௌத்த மதத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அவர் என்ன பண்ணிட்டு இருப்பார், மிகிரகுலர் அப்படிங்கிறவருக்கு கப்பம் கட்டிட்டு இருப்பார். ஆனால் மிகிரகுலருக்கு பௌத்தத்தின் மீது ரொம்ப வெறுப்பாக இருப்பார். ஒரு பகைமை உணர்வோடு தான் பார்ப்பார். இது பாலாதித்யருக்கு பிடிக்காது. இதனால் என்ன பண்ணிடுவார், இந்த பாலாதித்யரை கைது செய்து சிறையில் அடைச்சிருவார். இருந்தாலும் இந்த மிகிரகுலர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பாலாதித்யரை வஞ்சகம் பண்ணி மகதத்திலேருந்து வெளியேற்றிடுவார். இந்த பாலாதித்யருக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா குப்த பேரரசு காணாமல் போயிடுது. இந்த குப்த பேரரசினுடைய கடைசி அரசர், அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர், பேரரசர்னு கேட்டால் பாலாதித்யர், அரசர் அப்படின்னு கேட்டால் அது யாருன்னா விஷ்ணுகுப்தர். குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார் அப்படின்னா விஷ்ணுகுப்தர். அடுத்து குப்தர்களின் ஆட்சி அமைப்பு எப்படி இருந்து அப்படின்னா அவங்க தெய்வீக உரிமை கோட்பாட்டினை நடைமுறைப்படுத்தினார்கள். அரசர் கடவுளின் பிரதிநிதியாக கருதப்பட்டார். எனவே அரசர் கடவுளுக்கு மட்டுமே பதில் சொல்ல கடமைப்பட்டவர் ஆவார். மற்றவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் அந்த கோட்பாடு. அதாவது தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படின்னா அரசர் கடவுளுக்கு மட்டும்தான் பதில் சொல்ல கடமைப்பட்டவர், மற்ற யாருக்குமே பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இதுதான் அந்த தெய்வீக உரிமை கோட்பாடு. குப்த அரசர்கள் இந்த கோட்பாட்டை பின்பற்றினாங்க. அதே மாதிரி குப்த அரசர்கள் அரசியல், நிர்வாகம், இராணுவம், நீதி வழங்கல் ஆகிய துறைகளில் பெருமளவிலான அதிகாரம் பெற்று திகழ்ந்தார்கள். குப்த அரசர்களுக்கு அமைச்சர்கள் குழு ஒன்று நிர்வாகத்தில் உதவி செய்தது. அரசர்களுக்கு யார் உதவி செஞ்சாங்க அப்படின்னா மந்திரி குழு ஒன்று இருந்தாங்க. உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் தண்டநாயகர் மற்றும் மகா தண்டநாயகர் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த குப்த அரசர்களில் உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் யாருன்னா தண்டநாயகர் மற்றும் மகா தண்டநாயகர் என்று அழைக்கப்பட்டார்கள். குப்த பேரரசு பார்த்தோம் அப்படின்னா தேசம் அல்லது புக்தி என்று பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டன. குப்த பேரரசு எப்படி பிரித்தாங்க அப்படின்னா தேசம் அல்லது புக்தி அப்படின்ட்டு பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டன.
அவற்றை ஆட்சி புரிந்தவங்க நிர்வகித்தவங்க யார் அப்படின்னா உபாரிக்கா அப்படிங்கிற ஆளுநர்கள் வந்து நிர்வகித்தாங்க. பிராந்தியங்கள் வந்து விஷயா அப்படிங்கிற மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன. பேரரசு வந்து தேசம் அல்லது புக்தி அப்படிங்கிற பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டன. அந்த பிராந்தியங்களை வந்து உபாரிக்கா அப்படிங்கிற ஆளுநர்கள் வந்து நிர்வகித்தாங்க. பிராந்தியங்கள் வந்து விஷயா அப்படிங்கிற மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன. விஷயபதிகள் என்னும் அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகத்தை மேற்கொண்டார்கள். விஷயபதிகள் அப்படிங்கிற அதிகாரிகள் வந்து மாவட்ட நிர்வாகத்தை வந்து மேற்கொண்டாங்க. கிராம அளவில் வந்து கிராமாதிக்ஷயா அப்படிங்கிற அதிகாரிகள் செயல்பட்டாங்க. கிராம அளவில் கிராமாதிக்ஷயா அப்படிங்கிற அதிகாரிகள் வந்து செயல்பட்டாங்க. அடுத்து பார்த்தோன்னா இராணுவ பதவிகளின் பெயர்கள் பார்த்தோன்னா பாலதி கிருதா அப்படின்னா காலாட்படையின் தளபதி. மகாபாலதி கிருதா அப்படின்னா குதிரைப்படையின் தளபதி என்று குறிப்பிடப்பட்டுள்ளன. தூதகா அப்படின்னா ஒற்றர்களை உள்ளடக்கிய உளவு பார்க்கும் அமைப்பு. இராணுவ பதவிகளின் பெயர்கள் பார்த்தோன்னா பாலதி கிருதா அப்படின்னா காலாட்படையின் தளபதி. மகாபாலதி கிருதா அப்படின்னா குதிரைப்படையின் தளபதி. இது வந்து முக்கியமானது. பாலதி கிருதா அப்படின்னா காலாட்படையின் தளபதி. மகாபாலதி கிருதா அப்படின்னா குதிரைப்படையின் தளபதி. தூதகா அப்படின்னா ஒற்றர்களை உள்ளடக்கிய உளவு பார்க்கும் அமைப்பும் செயல்பட்டது. அடுத்து அவங்களுடைய பொருளாதாரம், நிலம், விவசாயிகள் எப்படி இருந்ததுன்னா, காமந்தக்காரரால் எழுதப்பட்ட நீதிச்சாரம் என்ற நூல் வந்து அரசு கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளையும் பற்றி குறிப்பிடுகின்றது. காமந்தக்காரர் அப்படிங்கிறவர் எழுதின நீதிச்சாரம் அப்படிங்கிற நூல் வந்து அரசு கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான வழிகளையும் வந்து குறிப்பிடுகிறது. சமுத்திரகுப்தரை போன்ற அரசர்களின் படையெடுப்பு நடவடிக்கைகளில் வருவாயின் உபரியே முதலீடு செய்யப்பட்டது. வருவாயில் உபரி வருவாய் தான் என்ன பண்ணாங்க, முதலீடு பண்ணாங்க. நிலவரி தான் முக்கியமான வருவாயாக இருந்தது. விவசாயிகளின் நிலை பரிதாபகரமாக இருந்தது. அவர்கள் பல்வேறு வரிகளை செலுத்த வேண்டிய நிலையில் இருந்தார்கள். அவர்கள் கொத்தடிமை நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். குப்தர் காலத்தில் நிலவரி தான் முக்கியமான வருவாயாக இருந்தது. விவசாயிகள் வந்து அவங்களுடைய நிலைமை வந்து பரிதாபமாக தான் இருந்தது. அவர்கள் பல்வேறு வரிகளை செலுத்த வேண்டிய நிலையில் இருந்தாங்க. கொத்தடிமை நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. குப்தர் காலத்தில் நிலங்களின் வகைப்பாடு பார்க்குறோம். இது முக்கியமானது. ஷேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலம். வேளாண்மை செய்கிற சேருவாக தான் இருக்கும். சேத்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க. சேத்ரா அப்படின்னா வந்து அது வந்து வேளாண்மைக்கு உகந்த நிலம். கிலா அப்படின்னா வந்து தரிசு நிலம். அப்ரகதா அப்படின்னா வனம் அல்லது காட்டு நிலம். கிலானா தரிசு நிலம், அப்ரகதா அப்படின்னா வனம் அல்லது காட்டு நிலம். வஸ்தி குடியிருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து வாஸ்து பார்ப்போம்னு சொல்லுவோம்ல, அதனால வஸ்தினா குடியிருப்பது, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வஸ்தி அப்படின்னா குடியிருப்பதற்கு உகந்த நிலம். கபத சரகா அப்படின்னா மேய்ச்சல் நிலம். வஸ்தினா குடியிருப்பதற்கு உகந்த நிலம். கபத சரகா அப்படின்னா மேய்ச்சல் நிலம். அடுத்து அவருடைய வணிக வர்த்தகம் எப்படி இருந்ததுன்னா, குப்தர்களின் பொருளாதாரம் மிகவும் வணிகர்களின் பங்களிப்பு மிகவும் போற்றத்தக்கதாக இருந்தது. வணிகர்களில் 2 வகைகள் இருந்தன. சிரேஸ்தி மற்றும் சார்த்தவாகா அப்படிங்கிற 2 வகையினர் வந்து இருந்தாங்க. சிரேஸ்தி அப்படின்னா என்னன்னா, சிரேஸ்தி பிரிவை சேர்ந்த வணிகர்கள் வந்து ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தவர்கள். சிரேஸ்தி அப்படின்னா ஒரே இடத்துல இருந்து வணிகம் செய்கிறவங்க. சார்த்தவாகா அப்படின்னா என்ன அப்படின்னா, எருது பூட்டிய வண்டிகளில் பொருட்களை ஏற்றி சென்று வணிகம் செய்து வந்தவர்கள். ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்கிறவர்கள் சார்த்தவாகா. சிரேஸ்தினா ஒரு இடத்துல நிலையாக இருந்து வணிகம் செய்தவர்கள். விற்பனை பொருட்கள் அன்றாட பயன்பாட்டுக்கு தேவையான பொருட்களிலிருந்து விலை மிகுந்த ஆடம்பர பொருட்கள் என பல வகைப்பட்டதாக இருந்தது. மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரை, யானை ஆகியவை முக்கிய வணிக பொருட்கள். குப்தர் காலத்தில் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை நடைமுறையில் இருந்தது. குப்தர் காலத்தில் பார்த்தோம்னா அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை நடைமுறையில் இருந்தது. அடுத்து நாலந்தா பல்கலைக்கழகம் பற்றி பார்க்கலாம். நாலந்தா பல்கலைக்கழகம் 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகளில் குப்த பேரரசின் ஆதரவில் தலை தோங்கியது. பின்னர் கண்ணோசியை சேர்ந்த பேரரசர் ஹர்சரின் ஆதரவிலும் சிறப்புற்றது. இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 5 மற்றும் 6ஆம் நூற்றாண்டில் குப்த பேரரசின் நாலந்தா பல்கலைக்கழகத்தை யார் உருவாக்குனாங்க? குமாரகுப்தர் தான் உருவாக்குனார். அப்போ வந்து குப்த பேரரசின் ஆதரவில் தலை தோங்கியது. அடுத்து பார்த்தோம்னா கண்ணோசியை சேர்ந்த பேரரசர் ஹர்சர் ஆதரவில் வந்து தலை தோங்கியது. நாலந்தாவில் பௌத்த தத்துவமே முக்கிய பாடப்பிரிவாக இருந்தது. நாலந்தாவில் பார்த்தோன்னா பௌத்த பாடத்தத்துவம் தான் வந்து முக்கியமானதாக இருந்தது. யோகா, வேத இலக்கியங்கள், மருத்துவங்கள் கற்பிக்கப்பட்டன. இந்த பல்கலைக்கழகத்தில் யுவாங்ஸ்வாங் வந்து பௌத்த தத்துவத்தை படிப்பதில் பல ஆண்டுகள் வந்து செலவழித்தார். இந்த வளாகத்தில் பார்த்தோன்னா 8 மகா பாடசாலைகளும் 3 பெரிய நூலகங்களும் இருந்தன. இந்த நாலந்தா பல்கலைக்கழக வளாகத்தில் பார்த்தோம் அப்படின்னா 8 மகா பாடசாலைகளும் 3 பெரிய நூலகங்களும் இருந்தன. நாலந்தா பல்கலைக்கழகம் பக்தியார் கில்ஜி என்பாரின் தலைமையில் வந்த மாம்லூக்குகள் என அழைக்கப்பட்ட துருக்கிய இஸ்லாமிய அடிமை வீரர்களால் அழித்து தரைமட்டம் ஆக்கப்பட்டது. நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் வந்து குமாரகுப்தர். யாரால் அழிக்கப்பட்டது அப்படின்னா பக்தியார் கில்ஜி. அவருடைய தலைமையிலிருந்து மாம்லூக்குகள் என்று அழைக்கப்பட்ட இஸ்லாமிய துருக்கிய அடிமை வீரர்கள் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அழித்து தரைமட்டமாக்கப்பட்டது. நாலந்தா வந்து யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னம்.
ஹீனர்கள் அப்படின்னா யார் அப்படின்னா அவங்க வந்து ஒரு நாடோடி பழங்குடியினர். அவங்க வந்து ஒரு நாடோடி பழங்குடியினர். அவங்களுடைய தலைவர் யாருன்னா அட்டிலாவின் தலைமையில் இவர்கள் ரோமாபுரியையும் கான்ஸ்டாண்டினோபிளையும் பேரச்சத்திற்கு உள்ளாக்கினர். இவர்களோடு தொடர்புடைய வெள்ளை ஹீனர்கள் மத்திய ஆசியா வழியாக இந்தியா வந்தார்கள். அவருடைய தலைவர் யாருன்னா அட்டில்லா அப்படிங்கிற ஒரு தலைவர். அந்த வெள்ளை ஹீனர்கள் வந்து மத்திய ஆசியா வழியாக இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. தங்கள் தொடர் படையெடுப்புகளின் மூலமாக எல்லையோர நாடுகளுக்கு தொந்தரவு கொடுத்து வந்தாங்க. ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்த பின்னர் இவர்கள் மத்திய இந்திய பகுதியில் பரவினார்கள். ஸ்கந்தகுப்தரை தோற்கடிச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க, மத்திய இந்திய பகுதியில் பரவிட்டாங்க. அவர்களின் தலைவர் யாருன்னா தோரமானர் தனக்குத்தானே அரசராக முடிசூட்டி கொண்டார். அவருக்கு பின் அவரது மகன் மிகிரகுலர் ஆட்சி செய்தார். முடிவில் மத்திய இந்தியாவில் மாவளத்தை ஆட்சி செய்து வந்த யசோதவர்மன் அவர்களை தோற்கடித்து அவர்களின் ஆட்சியினை முடிவு கட்டினார். கடைசியில் ஹீனர்களின் ஆட்சியை வந்து முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா மத்திய இந்தியாவில் மாவளத்தை ஆட்சி செய்து வந்த யசோதவர்மன் அவர் தான் என்ன பண்ணுறாரு, ஹீனர்களின் ஆட்சிக்கு வந்து முடிவு கட்டுறாரு. அதே இல்லாமல் பார்த்தோன்னா நாட்டின் பல பகுதிகளை இணைக்கும் சாலைகளை வந்து குப்தர்கள் வந்து அமைச்சிருப்பாங்க. சாலைகளை பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா ஆகிய முக்கிய வணிக நகரங்களாக இருந்தன. நாட்டின் பல பகுதிகளை இணைக்கக்கூடிய சாலைகளை வந்து குப்தர்கள் வந்து அமைச்சிருக்காங்க. பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா இது வந்து முக்கிய வணிக நகரங்கள். இந்தியாவில் உள்ள மேலை கடற்கரை துறைமுகங்கள் கல்யாண், மங்களூர், மலாபார். இது வந்து முக்கியமானது பார்த்துக்கோங்க. இந்தியாவில் உள்ள மேலை கடற்கரை துறைமுகங்கள் எதெல்லாம் அப்படின்னா கல்யாண், மங்களூர், மலாபார். மாமானே வச்சுக்கோங்க, கல்யாண், மங்களூர், மலாபார். கீழே கடற்கரை துறைமுகம் வந்து வங்காளத்திலிருந்து தாமிரலிப்தி. இது வந்து வணிக பெருக்கத்திற்கு உதவின. கீழே கடற்கரை துறைமுகம் வந்து தாமிரலிப்தி. குப்தர்களின் நாணய அமைப்பு முறையினை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா சமுத்திரகுப்தர் ஆவார். குஷானர்களின் நாணயங்கள் சமுத்திரகுப்தருக்கு உந்துதலை வழங்கின. அப்போ குப்தர்களின் நாணய அமைப்பு முறையினை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சமுத்திரகுப்தர். குஷானர்களின் நாணயங்கள் தான் அந்த சமுத்திரகுப்தருக்கு உந்துதலை வழங்கின. குப்தர்களின் பொற்காசுகள் தினாரா என்று அழைக்கப்பட்டன. குப்தர்களுடைய பொற்காசுகள் என்னன்னு சொல்லுவோம், தினாரா அப்படின்னு அழைக்கப்பட்டன. குப்தர்கள் வெளியிட்ட பொற்காசுகளை விட செம்பு, வெள்ளி, செப்பு காசுகள் குறைவாகவே வெளியிடப்பட்டன. குப்தர்களுக்கு அடுத்து வந்த காலத்தில் பொற்காசுகளின் சுழற்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டது. அடுத்தவருடைய உலோகவியல் பார்க்குறோம். குப்தர்கள் காலத்தில் என்ன தொழில் வந்து சிறப்புற்று இருந்தன அப்படின்னா உலோகத் தொழில். அதாவது உலோகத் தொழிலும் சுரங்க தொழிலும் செழிப்புற்று இருந்தன. குப்தர்கள் காலத்தில் வந்து உலோகத் தொழிலும் சுரங்க தொழிலும் வந்து செழிப்புற்று இருந்தன. உலோகத் தொழில் வளர்ச்சி பெற்றிருந்தது என்பதற்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட மெஹ்ரௌலி இரும்புத்தூண். உலோகத் தொழில் வந்து வளர்ச்சி பெற்றிருந்தது அப்படிங்கிறதுக்கான சான்று வந்து சந்திரகுப்தர் வந்து நிறுவிய மெஹ்ரௌலி இரும்புத்தூண். டெல்லியில் உள்ள இவற்றை இன்றளவும் அது எப்படி இருக்குன்னா துருப்பிடிக்காமல் இருக்கிறது. குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் என்னெல்லாம் அப்படின்னா இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணி, வெண்கலம், மைக்கா, மாங்கனீசு, சிவப்பு சுண்ணம். சும்மா லைட்டாக பார்த்தா போதும். அடுத்து குப்தர்கள் கால சமூகம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா குப்தர் கால சமூகம் வந்து 4 வர்ணங்களை கொண்ட வர்ணாசிரம முறையில் அமைந்திருந்தது. வர்ணாசிரமம் அதாவது ஜாதியெல்லாம் பின்பற்றப்பட்டது. 4 வர்ணங்களை கொண்ட வர்ணாசிரம முறையில் அமைந்திருந்தது. தந்தை வழி சமூகமாக இருந்தது. குப்தர் காலத்தில் என்ன சமூகம்? தந்தை வழி சமூகம். மனுவின் சட்டங்கள் நடைமுறையில் இருந்தன. அதன்படி பெண்கள் தந்தை, கணவன் அல்லது மூத்த மகனின் பாதுகாப்பில் இருத்தல் வேண்டும். அதாவது தந்தை வழி சமூகமாக இருந்துச்சு. அதனால பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தந்தை, கணவன் அல்லது மூத்த மகனுடைய பாதுகாப்பில் இருக்கணும். பலதார மனம் வந்து நடைமுறையில் இருந்தது. அரசர்களும் நிலப்பிரபுக்களும் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவியரை பெற்றிருந்தனர். குபேர நாகா, துருபசு வாமினி ஆகிய இருவரும் 2ஆம் சந்திரகுப்தரின் அரசியர் என்று கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. குபேர நாகா, துருபசு வாமினி இந்த 2 பேரும் 2ஆம் சந்திரகுப்தருடைய அரசியர்கள் அப்படின்ட்டு கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன. சதி, உடன்கட்டை ஏறும் பழக்கம் வந்து குப்தர் காலத்தில் பின்பற்றப்பட்டது. அடிமை முறை. இந்தியாவில் அடிமை முறை மேலை நாடுகளில் இருந்தது போல குப்தர்கள் காலத்திலும் வந்து அடிமை முறை வந்து இருந்தது. சமயம் பார்த்தோம் அப்படின்னா வேத சமயமும் வேத சடங்குகளும் புத்துயிர் பெற்று மீண்டும் நடைமுறைக்கு வந்தன. சமுத்திரகுப்தரும் 1ஆம் குமாரகுப்தரும் அஸ்வமேத யாகம் அதாவது குதிரைகளை பலியிடும் அந்த வேள்வி வந்து நடத்துனாங்க. யாரெல்லாம்? சமுத்திரகுப்தரும் 1ஆம் சந்திரகுப்தரும் 2 பேருமே சமுத்திரகுப்தரும் 1ஆம் குமாரகுப்தரும் சமுத்திரகுப்தரும் அவருடைய பையன் 1ஆம் குமாரகுப்தர் 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா அஸ்வமேத யாகம் அப்படிங்கிற யாகத்தை வந்து நடத்தினாங்க. சமுத்திரகுப்தரும் 1ஆம் குமாரகுப்தரும். குப்தர்கள் காலத்தில் தான் உருவ வழிபாடு தொடங்கியதையும் வைணவம், சைவம் ஆகிய 2 பிரிவுகள் தோன்றியதையும் நம்ம காண்றோம். குப்தர் காலத்தில் தான் என்ன ஆகுது? உருவ வழிபாடு வந்து ஸ்டார்ட் ஆகுது. வைணம், சைவம்ங்கிற பிரிவுகளும்
ஸ்டார்ட் ஆகுது. ஹீனயானம் மகாயானம் என பௌத்தம் இரண்டாக பிரிந்தாலும் அது தொடர்ந்து வளர்ந்து வந்தது. இவங்களுடைய கட்டுமான கலை பார்க்குறோம். கட்டுமான கோவில்களை முதலாக கட்டியவர்கள் யார் அப்படின்னா குப்தர்கள் தான். கட்டுமான கோவில்களை முதலில் கட்டியவர்கள் யார் அப்படின்னா குப்தர்கள். இது முன்பிருந்த மரபான பாறை குடைவரை கோவில்களின் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி. பாறை குடைவரை கோவில்கள்லாம் யார் பண்ணாங்க? பல்லவர்கள் காலத்தது. கட்டுமான கோவில்கள் முதன்முதலில் ஏற்படுத்தியவர்கள் யார்? குப்தர்கள். மிகவும் குறிப்பிடத்தக்க பாறை குடைவரை கோவில்கள் பார்த்தோன்னா அஜந்தா எல்லோரா. அஜந்தா எல்லோரா பார்த்தோன்னா எங்கே இருக்குது? மகாராஷ்டிராவில் இருக்குது. பாக்கு மத்திய பிரதேசம், உதயகிரி ஒடிசா ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. மிகவும் குறிப்பிடத்தக்க பாறை குடைவரை கோவில்கள் நம்ம எங்கே பார்க்குறோம்? அஜந்தா எல்லோரா மகாராஷ்டிரா, பாக்கு மத்திய பிரதேசம், உதயகிரி ஒடிசாவில் பார்க்குறோம். இந்த பகுதிகளில் கட்டுமான கோவில்கள் திராவிட பாணிக்கூறுகளை ஒத்திருக்கின்றன. குப்தர்கள் கால உலோக சிற்பத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு 2 இருக்குது. நாலந்தாவில் 18 அடி உயரமுள்ள புத்தரின் செப்பு சிலை. குப்தர் கால உலோக சிற்பத்துக்கு 2 எடுத்துக்காட்டுகள். ஒன்று நாலந்தாவில் இருக்கக்கூடிய 18 அடி உயரமுள்ள புத்தருடைய செப்பு சிலை. அது செம்பினால் செய்யப்பட்ட சிலை, 18 அடி உயரம். சுல்தான் கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல 7.5 அடி உயரத்தில் புத்தரின் உலோக சிற்பம். இந்த ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா குப்தர்களின் உலோக கலைக்கு சிறந்த சான்று. சுல்தான் கஞ்சில் 7.5 அடி உயரத்தில் புத்தரினுடைய உலோக சிற்பம். அஜந்தா குகை ஓவியங்களும் குவாலியர் பா குகையில் காணப்படும் ஓவியங்களும் இவங்களுடைய ஓவியக்கலைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து பார்த்தோன்னா இலக்கியம் பார்த்தோம் அப்படின்னா பிராகிருதம் மக்களால் பேசப்படும் மொழியாக இருந்தாலும் குப்தர்கள் சமஸ்கிருதத்தை அலுவலக மொழியாக கொண்டிருந்தாங்க. குப்தர் காலத்தில் மக்களால் பேசப்படும் மொழி என்ன அப்படின்னா பிராகிருதம். ஆனால் அலுவலக மொழி, குப்தர்கள் கால அலுவலக மொழி என்ன அப்படின்னா சமஸ்கிருதம். அவர்களின் கல்வெட்டுகள் அனைத்தும் சமஸ்கிருத மொழியிலேயே உள்ளன. குப்தர்களின் கல்வெட்டுகள் என்ன மொழியில் இருக்குது? சமஸ்கிருத மொழியில் தான் இருக்குது. குப்தர்கள் காலத்தில் சமஸ்கிருத இலக்கணமும் வளர்ச்சி பெற்றது. அது பாணினி எழுதிய அஷ்டத்தியாயி, பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம் என்னும் நூல்களை அடிப்படையாக கொண்டது. குப்தர் காலத்தில் இலக்கணம் வளர்ச்சி பெற்றது. அது எது மூலமாக நமக்கு தெரியுது அப்படின்னா பாணினி அப்படிங்கிறவர் எழுதிய அஷ்டத்தியாயி, பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம் அப்படிங்கிற நூலாக அடிப்படையாக கொண்டது. வங்காளத்தை சேர்ந்த சந்திர கோமியர் என்னும் பௌத்த அறிஞர் சந்திர வியாக்கரணம் அப்படிங்கிற இலக்கண நூலை எழுதினார். வங்காளத்தை சேர்ந்த சந்திர கோமியர் அப்படிங்கிற ஒரு பௌத்த அறிஞர் சந்திர வியாக்கரணம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. காளிதாசர் இயற்றிய நாடக நூல்கள் சாகுந்தலம், மாளவி காக்கணி மித்திரம், விக்ரம ஊர்வசியம் என்பது. காளிதாசர் இயற்றிய நாடக நூல்கள் என்னெல்லாம் அப்படின்னா சாகுந்தலம், மாளவி காக்கணி மித்திரம், விக்ரம ஊர்வசியம். அவருடைய ஏனைய சிறப்புமிக்க நூல்கள் என்னெல்லாம் அப்படின்னா மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்ஹாரம். இதெல்லாம் அவருடைய ஏனைய சிறப்பு நூல்கள். அப்போ காளிதாசர் இயற்றிய நாடக நூல்கள் எதெல்லாம் கேட்டாங்கன்னா சாகுந்தலம், மாளவி காக்னி மித்திரம், விக்ரம ஊர்வசியம். இந்த 3மே பார்த்தோன்னா காளிதாசர் இயற்றிய நாடக நூல்கள். ஏனைய பிற நூல்கள் அவர் எழுதினது பார்த்தோன்னா மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்ஹாரம். அடுத்து கணிதம், வானவியல், மருத்துவம்லாம் எப்படி இருந்துன்னு பார்க்கலாம். பூஜ்ஜியத்தின் கண்டுபிடிப்பும் அதன் பரிணாம வளர்ச்சியாக தசம எண் முறையும் குப்தர்கள் நவீன உலகத்திற்கு விட்டு சென்றுள்ள மரபொழி சொத்து. பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சது யாரு? குப்தர்கள் தான். அதன் பரிணாம வளர்ச்சி தான் என்னது? தசம எண் முறை. இதெல்லாம் பார்த்தோம்னா குப்தர்கள் நவீன உலகத்திற்கு விட்டு சென்ற மரபொழி சொத்து. ஆரியப்பட்டர், வராகமிகிரர், பிரம்மகுப்தர் ஆகியோர் அந்த காலப்பகுதியை சேர்ந்த முக்கியமான கணிதவியல், வானவியல் அறிஞர்கள். ஆரியப்பட்டர், வராகமிகிரர், பிரம்மகுப்தர் குப்தர் கால கணிதவியல், வானவியல் அறிஞர். ஆரியப்பட்டர் தனது நூலான சூரிய சித்தாந்தாவில் சூரிய சந்திர கிரகணங்களுக்கான உண்மை காரணங்களை விளக்கியுள்ளார். அப்போது சூரிய சித்தாந்தா அப்படிங்கிறத எழுதினது யார்? ஆரியப்பட்டர். அவர் எழுதிய அந்த நூலில் சூரிய சித்தாந்தா அப்படிங்கிற நூலில் சூரிய சந்திர கிரகணங்களுக்கான உண்மை காரணங்களை விளக்கியிருப்பார். பூமி தன் அச்சில் சுழல்கிறது என்னும் உண்மையினை அறிவித்த முதல் இந்திய வானியல் அறிவியர் யார்? இந்த ஆரியப்பட்டர் தான். பூமி தன் அச்சில் சுழல்கிறது அப்படிங்கிறத முதலில் அறிவித்தவர் யார்? ஆரியப்பட்டர். மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் தன்வந்திரி ஆவார். இவர் ஆயுர்வேத மருத்துவத்தில் நிபுணராக திகழ்ந்தார். சரகர் அப்படிங்கிற ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞர். சரகர் அப்படிங்கிறவர் யார்? ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞர். மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் யார்? தன்வந்திரி. இவர் ஆயுர்வேத மருத்துவத்தில் நிபுணர். சரகர் அப்படிங்கிறவர் யாருன்னா மருத்துவ அறிவியல் அறிஞர். சரகர் அப்படிங்கிற ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞர். சுஸ்ருதர் அப்படிங்கிறவர் பார்த்தோன்னா அறுவை சிகிச்சை செயல்முறையினை பற்றி விளக்கிய முதல் இந்தியர். அறுவை சிகிச்சை செயல்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் யார்? சுஸ்ருதர். அடுத்து பார்த்தோன்னா வர்த்தன வம்சம் அதை கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு சிலபஸில் இல்லை, சும்மா லைட்டாக பார்த்துக்கலாம். வர்த்தனா அல்லது புஷ்யபதி அரச வம்சம் தானேஸ்வரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தது. புஷ்யபதி அப்படிங்கிறது குப்தர்களிடம் படைத்தளபதியாக பணி செய்தவர்கள். குப்த பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு யார் வராங்க? அந்த புஷ்யபதி அரச வம்சம் வராங்க.
வர்த்தனா அல்லது புஷ்யபதி அப்படிங்கிறவர் வந்து தானேஸ்வரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தவங்க. புஷ்யபதி அப்படிங்கிறவங்க குப்தர்கள்ட்ட படைத்தளபதியாக பணி செய்தவங்க. குப்தர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஆட்சிக்கு வராங்க. ஹர்ஷர் வந்து தானேஸ்வரம், கண்ணோசி ஆகிய இரண்டிற்கும் அரசராக இருக்கிறாரு. இதைத் தொடர்ந்து ஹர்ஷர் தனது தலைநகரை தானேஸ்வரத்திலிருந்து கண்ணோசிக்கு மாற்றுறாரு. ஹர்ஷருங்கிறவர் வந்து தானேஸ்வரம், கண்ணோசி ரெண்டுக்குமே அரசராக இருக்கிறாரு. அதை அடுத்து என்ன பண்ணுறாரு, ஹர்ஷர் வந்து தனது தலைநகரை தானேஸ்வரத்திலிருந்து கண்ணோசிக்கு வந்து மாற்றுறாரு. ஹர்ஷ வம்ச அரசத்தின் புகழ்பெற்ற அரசர் தான் யார், ஹர்ஷர். ஹர்ஷர் வந்து 41 ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிகிறார். தென்னிந்தியாவில் வட இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளை ஹர்ஷர் ஒருங்கிணைக்கிறார். ஆனால் தனது ஆட்சி அதிகாரத்தை தென்னிந்தியாவில் பரப்புவதற்கு மேற்கொண்ட முயற்சிகளை சாளுக்கிய அரசர் 2ஆம் புலிகேசி வந்து தடுத்து நிறுத்துகிறார். வட இந்தியாவில் பல பகுதிகளை வந்து ஹர்ஷர் வந்து கைப்பற்றாரு. ஆனால் தென்னிந்தியாவில் அவர் வந்து அவருடைய முயற்சிகளை வந்து யார் தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்னா 2ஆம் புலிகேசி அப்படிங்கிறவர் வந்து தடுத்து நிறுத்துகிறாரு. ஹர்ஷர் சீன பயணி யுவாங் சுவாங்கை முதலாக ராஜ்மஹாலுக்கு அருகே உள்ள கஜன்கலா என்ற இடத்தில் சந்தித்தார். ஹர்ஷர் வந்து யுவாங் சுவாங்கை வந்து முதலாக எங்கே சந்திக்கிறாருன்னா ராஜ்மஹாலுக்கு அருகே உள்ள கஜன்கலா அப்படிங்கிற இடத்துல வந்து சந்திக்கிறாரு. இதே மாதிரி அவருடைய நிர்வாகம் பார்த்தோம் அப்படின்னா பாகா, ஹிரண்யா, பாலி அப்படிங்கிற 3 வரிகள் வந்து ஹர்ஷர் காலத்தில் வந்து வசூல் செய்யப்படுது. அரசருக்கு எதிராக சதி செய்வோருக்கு என்ன பண்ணாங்க, ஆயுள் தண்டனைகள் தான் வந்து விதிக்கப்படுது. அதே மாதிரி ஹர்ஷர் பார்த்தோம் அப்படின்னா பயணிகள் தங்கி செல்வதற்கும் நோயுற்றோரையும் மற்றும் ஏழைகளையும் கவனித்துக் கொள்வதற்கும் பல தொண்டு நிறுவனங்களை வந்து ஹர்ஷர் வந்து நிறுவியிருப்பார். பயணிகள் தங்கி செல்வதற்கு நோயுற்றோரையும் ஏழைகளையும் கவனிப்பதற்காக தொண்டு நிறுவனங்களை வந்து நிறுவியிருப்பார். தொடக்கத்தில் ஹர்ஷர் வந்து சிவனை வழிபட்டு வந்தார். தன்னுடைய சகோதரி ராஜேஸ்ரீ, பௌத்த துறவி யுவாங் சுவாங் ஆகியோரின் செல்வாக்கின் காரணமாக அவர் என்ன பண்ணுறாரு, பௌத்த மதத்தை தழுவினார். இவர் மகாயான பௌத்தத்தை சார்ந்தவர். ஹர்ஷர் வந்து தொடக்கத்தில் சிவபக்தராக தான் இருந்திருப்பார். அவருடைய சகோதரி ராஜேஸ்ரீ மற்றும் யுவாங் சுவாங்குடைய செல்வாக்கின் காரணமாக பௌத்த மதத்தை வந்து தழுவுறாரு. மகாயான பௌத்தத்தை வந்து சேர்ந்தவர் இவர். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஹர்ஷர் வந்து வேத வித்தகர்களையும் பௌத்த துறவிகளையும் சரிசமமாக தான் பார்த்தாரு. அவர்களுக்கு சரிசமமாக கொடை வழங்குவார். இந்தியாவில் பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹர்ஷர். இந்தியாவில் பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் வந்து ஹர்ஷர். பௌத்தரான ஹர்ஷர் உணவுக்காக மிருகங்களை கொல்வதை தடை செய்தார். இந்தியாவில் பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் வந்து ஹர்ஷர். அதே மாதிரி பார்த்தோன்னா உணவுக்காக மிருகங்களை கொல்வதை தடை செய்தவர் யாருனாலும் ஹர்ஷர் தான். அவர் தன்னுடைய மத சகிப்புத்தன்மை கொள்கையை அறியப்பட்டவர். புத்தர், சிவன், சூரியன் உருவங்களை ஒரே நேரத்தில் வழிபட்டார். இவர் 2 பௌத்த பேரவைகளை கூட்டினார். ஒன்று கண்ணோசி, அடுத்து பிரயாகையிலும் கூட்டப்பட்டன. மத சகிப்புத்தன்மை கொள்கைக்காக அறியப்பட்டவர் தான் யார், ஹர்ஷர். புத்தர், சிவன், சூரியன் ஆகிய உருவங்களை ஒரே நேரத்தில் வந்து வழிபட்டார். புனித யாத்ரீகளின் இளவரசன் என்று அழைக்கப்படும் யுவாங் சுவாங் ஹர்ஷரின் ஆட்சியின் போது இந்தியாவுக்கு வந்தார். பாகியான் வந்து எப்போ வந்தார், 2ஆம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலத்தில் வந்து வருவார். அப்போது யுவாங் சுவாங் வந்து யாருடைய ஆட்சி காலத்தில் வராரு, ஹர்ஷருடைய ஆட்சி காலத்தில் வந்து யுவாங் சுவாங் வந்து வராரு. புனித யாத்ரீகர்களின் இளவரசன் அப்படின்னு அறியப்படுவார் யார், யுவாங் சுவாங். சியூக்கி அப்படிங்கிறது எழுதினது யார், யுவாங் சுவாங். இதில் வந்து பார்த்தோன்னா ஹர்ஷர் காலத்து இந்தியாவினுடைய சமூக மத நிலைகள் குறித்து விரிவான செய்திகளை வந்து வழங்குகிறது. ஹர்ஷர் ஒரு பௌத்தராக இருந்தபோதும் பிரயாகையில் நடைபெற்ற மாபெரும் கும்பமேளா விழாவில் கலந்து கொள்ள சென்றார் அப்படின்னு யுவாங் சுவாங் வந்து அதில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. ஹர்ஷர் வந்து ஒரு பௌத்தராக இருந்தாலும் பிரயாகையில் நடைபெற்ற கும்பமேளாவில் வந்து கலந்து கொள்ள போனார் அப்படின்ட்டு அதில் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஹர்ஷர் வந்து ஒரு கவிஞர், நாடக ஆசிரியர். அவர் சிறந்த கவிஞர்களையும் கலைஞர்களையும் தன்னை சூழ்ந்து இருக்க செய்தார். இவருடைய புகழ்பெற்ற நூல்கள் பார்த்தோன்னா ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்சிகா. ஹர்ஷருடைய புகழ்பெற்ற நூல்கள் எது, ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்சிகா. பானப்பட்டர், மயூரா, ஹர்தத்தா. அப்படிங்கிறவரும் அவருடைய அவையில் வந்து இடம்பெற்றவர்கள். பானப்பட்டர், மயூரா, ஹர்தத்தா இதெல்லாம் வந்து ஹர்ஷருடைய அவையில் இருந்தவங்க. இதே மாதிரி அவருடைய எழுதிய நூல்கள் பார்த்தோன்னா ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்சிகா. இது வந்து ஹர்ஷருடைய புகழ்பெற்ற நூல்கள். பானப்பட்டர், மயூரா, ஹர்தத்தா, இன்னொருத்தர் யாருன்னா ஜெயசேனர். இவரெல்லாம் வந்து அவங்களுடைய அவையில் இருந்தவங்க. இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கோவில்களும் மடாலயங்களும் கல்வி மையங்களாக செயல்பட்டன. கண்ணோசி புகழ்பெற்ற நகரமாக இருந்தது. ஹர்ஷர் கங்கை நதிக்கரையில் பல விகாரைகளையும் மடாலயங்களையும் ஸ்தூபிகளையும் கட்டியிருக்காரு. ஒரு பல்கலைக்கழகமாகவும் மடாலயமாகவும் செயல்பட்ட நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு யுவாங் சுவாங் வந்தபோது 10,000 மாணவர்களும் பௌத்த துறவிகளும் அங்கு தங்கியிருந்து கற்றதாக கூறப்படுகிறது.
உலகம் அந்த நாளில் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். முதலாம் சந்திரகுப்தர் கான்ஸ்டாண்டினோபிள் நகரை உருவாக்கிய ரோமானிய பேரரசர் மகா கான்ஸ்டடைனின் சமகாலத்தவர். ரோமானிய பேரரசர் மகா கான்ஸ்டடைனின் சமகாலத்தவர் யார் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர். ஹர்ஷரின் காலப்பகுதி சீனாவின் தாங் அரச வம்சத்தின் தொடக்க கால பகுதியோடு இணைந்து செல்கிறது. சீனர்களின் தலைநகரான சியான் மாபெரும் கலை மற்றும் கல்விக்கான மையமாக திகழ்ந்தது. ஹர்ஷருடைய காலப்பகுதி பார்த்தோன்னா சீனாவினுடைய தாங் அரச வம்சத்தின் தொடக்க கால பகுதியோடு இணைந்து செல்கிறது. பாட சுருக்கம் பார்க்கலாம். குப்த வம்சத்தை நிறுவியவர் யார்? ஸ்ரீகுப்தர். குப்த வம்சத்தின் தலை சிறந்த அரசர்கள் பார்த்தோன்னா முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர். குப்த வம்சத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார்? விஷ்ணுகுப்தர். குப்தர் அரசர்கள் பார்த்து தெய்வீக உரிமை கோட்பாட்டை என்ன பண்ணாங்க? பின்பற்றினாங்க. குப்தர் காலத்தில் சுரங்க தொழிலும் உலோக தொழிலும் செழித்திருந்தன. குப்தர்கள் 4 வர்ண முறையினை பின்பற்றிய குப்தர் கால சமுதாயம் தந்தை வழி சமூகமாக இருந்தது. வேத மதம் வேத சடங்குகள் நடைமுறைக்கு வந்தன. கட்டுமான கோவில்களை முதலில் கட்டியவர்கள் யாரு? குப்தர்கள். ஆரியப்பட்டர், வராகமிகிரர், பிரம்மகுப்தர் இவங்க தலை சிறந்த வானியல் கணித அறிஞர்கள். ஹர்ஷவர்த்தன வம்சத்தின் மிகச்சிறந்த அரசர் ஹர்ஷர். யுவாங் ஸ்வாங் நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு வருகை புரிந்திருக்காரு. அவருடைய பயண குறிப்புகள் ஹர்ஷரின் ஆட்சி நிலையினை இந்தியாவில் புரிந்து கொள்வதற்கு உதவுது. ஹர்ஷர் பௌத்த மதத்தை தீவிரமாக பின்பற்றினாலும் வேத சமயத்தையும் என்ன பண்ணாரு? வளர்த்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தோம் அப்படின்னா இதில் குப்தர்கள் 6th பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோன்னா 11th இருக்கக்கூடிய குப்தர்கள் பார்க்கலாம்.